வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்ஷன் கால்குலேட்டரோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஆப்ஷன் கால்குலேட்டர் ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு ஆப்ஷன் செயினை யூஸ் பண்ணி, ஓகேங்களா, ஆப்ஷன் செயின் என்எஸ்சி ஆப்ஷன் செயின் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த ஆப்ஷன் செயினை யூஸ் பண்ணி நம்ம அனலிட்டிக்கல் டூலை நம்ம கன்வெர்ட் பண்ணி அந்த அனலிட்டிக்கல் டூல் அதாவது இந்த ஆப்ஷன் கால்குலேட்டர்ன்ற அனலிட்டிக்கல் டூலில் வர்ற ரிசல்ட் மூலமாக நம்ம வந்து மார்க்கெட் ட்ரெண்ட், மார்க்கெட் ரேஞ்ச், பெர்ஃபெக்ட் என்ட்ரி ஜோன் அண்ட் எக்ஸிட் ஜோனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட யூஆர் ஸ்டாக் ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷன் செயின் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்த ஆப்ஷன் செயினில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் வந்து பாருங்கள், ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் வந்து ஸ்பாட் ப்ரைஸ் வரும்போது ஒவ்வொரு ஸ்ட்ரைக் வந்து அட் தி மணி, அவுட் ஆஃப் தி மணி, இன் தி மணி அப்படின்னு சொல்லி ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். இப்போது நம்ம வந்து என்னென்னா ஏதாச்சும் ஒரு மார்க்கெட் டைரக்ஷன் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு டைரக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒன்று காலை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இல்லைனா புட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, அப்படி கால் ஆர் புட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் ஒருவேளை நம்ம புட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்னா ஸோ மார்க்கெட் கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம டிசிஷன் எடுத்து வச்சுருப்போம். அப்போது நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ட்ரெண்டை ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு ரூல். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ரூல், ஓகேங்களா, ஸோ அந்த ஃபஸ்ட்டு ரூல் மார்க்கெட் ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் கேல்குலேட்டர், ஓகேங்களா, ஆப்ஷன் கேல்குலேட்டரில் இந்த டேட்டாஸை, ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் செயின் டேட்டாஸை ஃபீட் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி கிராஃபை வந்து உருவாக்குறோம். ஒன்ஸ் இந்த கிராஃப் வந்து நம்ம உருவாக்குனதுக்கப்புறம் ஸோ அதில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இங்கே கிராஃபிக்கலாவோ இல்லை நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கோர் போர்டாவோ இங்கே வந்து ஐவி அண்ட் வந்து டோட்டல், ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு கிராஃபிக்கல் மோடில் கன்வெர்ட் பண்ணி இப்போ நம்ம வந்து இதை அனலைஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இதை அனலைஸ் பண்ணி நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா மார்க்கெட்டு ட்ரெண்டு கண்டுபிடிக்கிறோம், ஓகே, மார்க்கெட் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறோம் அண்ட் என்ட்ரி ஜோன் அண்ட் எக்ஸிட் ஜோனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஏதாச்சும் ஒரு டைரக்ஷனில் தான் இருக்கும். ஸோ அந்த டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த வேல்யூக்குள்ளே தான் அந்த டைரக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே எந்தெந்த இடத்துல மார்க்கெட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த ஸ்டாட்டிக் எஸ்ஆர் கிராஃப், டைனமிக் எஸ்ஆர் கிராஃபை நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த கிராஃபில் வந்துட்டு இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்லாம் எப்படி இருக்குது, அந்த ஸ்கோர் போர்டு எப்படி இருக்குது அண்ட் இந்த ஐவி எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஒவ்வொரு பீரியட் வந்து நம்ம செக் பண்ணி மார்க்கெட் அடுத்து என்ன மாதிரி நடக்கிறதுக்கான எந்த டைரெக்ஷனில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ நாட் ஓன்லி நம்ம வந்துட்டு ஒரு ட்ரேடிங் வியூ சார்ட்டை மட்டும் யூஸ் பண்ணி, ஓகேங்களா, ஒரு ட்ரேடிங் வியூ சார்ட்டை யூஸ் பண்ணி ப்ரைஸ் மூமெண்ட்டை மட்டும் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணாமல் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஷன் செயினவே வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம். அந்த ஆப்ஷன் செயினவே நம்ம அனலைஸ் பண்ணுறதுனால நமக்கு ஈஸியாக அடுத்தடுத்து என்ன நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது ஈஸியாக நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதனால் வந்து நமக்கு இந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு கண்டிப்பாக நமக்கு தவறான என்ட்ரிஸ் வந்து நம்ம எடுக்க மாட்டோம் அண்ட் வந்து கரெக்டான ஜோனை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். மார்க்கெட் எந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும், எந்த ரேஞ்ச் அப்படின்னா ஸோ எவ்வளோ தூரம் வரைக்கும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது போயிட்டு திருப்பி ரிவர்சல் வந்துச்சு அப்படின்னாலுமே அது வந்து உடனே ரிவர்சல் ஆகாமல் சைட்வேஸ் ஆகுமா அப்படின்ற அளவுக்கு வரைக்கும் நமக்கு இந்த கால்குலேட்டரை யூஸ் பண்ணி நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ரெகுலராக இதை ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன் கால்குலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா வெர்ஷனில் இருக்குது அப்படின்றதுனால நம்ம டேட்டாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து லோட் பண்ணுற மாதிரி வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்ம நிஃப்டி ஆர் ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸோ 5 செகண்ட்ஸ் எவ்ரி 5 செகண்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ஆகிற மாதிரி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ பேங்க் நிஃப்டியாக இருந்துச்சுன்னா எவ்ரி 5 செகண்ட்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இது வந்து பீட்டா வெர்ஷன் தான், நாட் ஃபுல் வெர்ஷனும் நம்ம வந்து லான்ச் பண்ணல. ஸோ டெஸ்டிங்கில் இருக்குது, கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்ம வந்துட்டு ஃபுல் வெர்ஷனை வந்து லான்ச் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் அகைன் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீமியம் யூசர்ஸ்க்கு மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அண்டு ஃப்ரீ வெர்ஷனுக்கு வந்துட்டு நீங்கள் மேனுவலாக நீங்கள் கால்குலேட்டர் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃப்ரீ வெர்ஷன் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேனுவலாக நீங்கள் வந்து ஒரு லிமிட்டட் பீரியட் இருக்குது, நீங்கள் அதை கால்குலேட்டரில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்டு இந்த ஆப்ஷன் கால்குலேட்டரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்து நீங்கள் அப் ட்ரெண்ட்னா எப்படி இருக்கும், டவுன் ட்ரெண்ட்னா எப்படி இருக்கும், சைட்வேஸ்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் அதிகம். அதனால் வந்துட்டு நீங்கள் டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தென் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ட்ரேடிங் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து இந்த ஆப்ஷன் கால்குலேட்டரோட ரிசல்ட் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் நடந்த ஒரு
ஒரு என்ட்ரிஸில் வந்து இதில் கிடச்சிது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பியில் வந்து அதிகமான ஒரு ஸ்கோர் இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்டாட்டிக் எஸ்ஆர் கிராஃப், டைனமிக் எஸ்ஆர் கிராஃபில் வந்துட்டுனா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போக முடியாது அப்படின்ற மீனிங். ஐவி வந்து பார்த்திங்கன்னா புட்டில் ஐவி அதிகமாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஇ வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து பாருங்கள் ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கேப்சர் ஆகிருக்குன்னு. ஸோ இது வந்து டெமோ அக்கௌண்ட் தான். இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக, எப்படி இது வந்து ஒர்க் ஆகுதுன்றதுக்காக நான் வந்து இதில் டெமோ ட்ரேட் பண்ணி நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம், பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இது இன்னொரு என்ட்ரி. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க நம்ம ஸோ அதே மாதிரி எல்லா டைமும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது. நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிற வரை நம்ம வந்து வெயிட் பண்ணணும். பிகாஸ் நமக்கு வந்து 2 ட்ரெண்டு கிடைக்கும், ஒன்று அப் ட்ரெண்ட் ஆர் டவுன் ட்ரெண்ட் கிடைக்கும். அண்ட் சைட்வேஸ் வந்துட்டு நிறைய டைம் கிடைக்கும். அப்போ அந்த சைட்வேஸ்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஒமிட் பண்ணுற மாதிரியான ஸோ அந்த கேல்குலேட்டரை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து இப்போ சைட்வேஸில் இருக்குது அப்படின்றது. அண்ட் அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் அப்படின்றது நமக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பாருங்கள் நல்லா ஃபாலோ ஆனது. இந்த ஃபாலோ ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து நம்ம நல்லா ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே பாருங்கள் பிஇ வந்து நல்லாவே ஃபாலோ ஆக போகுது. பிஇயில் வந்து மார்க்கெட் வந்து ஸோ கீழே போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத இங்கே நமக்கு ஈஸியாக அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஸோ நல்லாவே ஒரு ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து மார்க்கெட் அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இந்த ஆப்ஷன் கேல்குலேட்டரை யூஸ் பண்ணி. ஸோ நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் கேல்குலேட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஸோ நிறைய டைம் வந்து நமக்கு ஃபேவரபுளாகவே நிறைய ஒரு ஜோன் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் டவுன் ட்ரெண்டு காமிச்சேன். இப்போ வந்து பாருங்கள் இது வந்து அப் ட்ரெண்டு. ஸோ அப் ட்ரெண்டில் பாருங்கள் சியில் வந்து 55 அண்ட் அபோவ் இருக்குது. அண்டு ஸோ ஓகே, பார்த்தா சப்போர்ட் வந்து அதிகமாக இருக்கா. சப்போர்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ இங்கே வந்து பாருங்கள் சியை வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ ஆப்ஷன் கேல்குலேட்டரை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எவ்ரி வீக் வந்து வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். நீங்கள் அந்த வெபினாரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி நீங்கள் அதில் மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, மார்க்கெட் ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ட்ரி ஜோன் அண்ட் எக்ஸிட் ஜோனை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வெபினாரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.